ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான ஒரு 15 days ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1 and 2க்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு, சரிங்களா? அந்த வீடியோஸை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் சென்டம் சேலஞ்சு வீடியோஸ்ன்னு இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அல்லது வந்து ஒரு 70 or 80% ஆஃப் மார்க்ஸ் சரிங்களா எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா டெய்லியும் நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க. இல்லை சார் எனக்கு அவரேஜமான மார்க்கில் ஒரு மினிமம் மார்க்ஸ் இதெல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம வந்து சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஏன்னா நமக்கு பியூர் சயின்ஸுக்கும் சொல்லியிருக்கோம், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாகவே இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்து கன்ஃபியூஷனாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்காதீங்க. பயாலஜிக்கும் பியூர் சயின்ஸுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும், 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் மாறும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் பயாலஜி பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நீங்கள் புக் பேக் கொஷினை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க, சரிங்களா? புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதை வந்து படிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா அதுவுமே சொல்லியிருக்கோம், எந்தெந்த கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதே போல் புக் இன் கொஷின் இது எல்லாமே சொல்லியிருக்கோம், சரிங்களா? இது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எக்ஸாம்ஸில் எந்த மாதிரியான கொஷின் கேட்பாங்களோ அதுதான் எடுத்திருக்கு. ஸோ அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள், ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறதில்ல. நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் நமக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல்ரெடி டே 1 and 2ல் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ்க்கு வந்து சொல்லியிருந்தோம், சரிங்களா? இது பியூர் சயின்ஸ் சுவாலஜி. ஸோ பியூர் சயின்ஸ் சுவாலஜி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 21லேருந்து 26 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? 21லேருந்து 30 கொஷினு ஃபஸ்ட்டு இதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 27 to 30 இது ரெண்டும் வந்து டே 3க்கான கொஷின், சரிங்களா? 21லேருந்து 30 வரைக்கும் டே 3க்கான கொஷினு. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா 31லேருந்து 40 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின். சாரி, 31 மார்க் பண்ணி வச்சிங்க. 31லேருந்து 39 வரைக்கும் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. ஸோ 31லேருந்து 40 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின் பார்த்திங்க அப்படின்னா டே 4க்கான கொஷின், சரிங்களா? ஃபஸ்ட்டு 21லேருந்து 26 வரைக்கும் நோட் பண்ணி வச்சிங்க. இது பிடிஎஃப் வந்து ஏன் ஷேர் பண்ணலன்னா இதில் ஒரு சில கொஷின் இன்னும் ஆட் பண்ண வேண்டியிருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லெசனுக்கு, சரிங்களா? டே 5, 6 இது எல்லாமே, அதனால தான். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுங்க. நான் ப்ராசஸ் முடிஞ்சோன்னே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு லெசன் நம்பர் அந்த கொடுத்துருக்கேன், சரிங்களா? இது வந்து லெசன் 3ல் இருக்கும். ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. 31லேருந்து 40 வரைக்கும் இது வந்து பியூர் சயின்ஸு இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து இது வந்து பியூர் சயின்ஸ் சுவாலஜி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி டே 1 and 2 வந்து சொல்லியாச்சு. இது வந்து டே 3 பார்த்திங்க அப்படின்னா 21லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை படிச்சிருங்க. சாப்டர் 2 and 3 இந்த கொஷின்ஸ் எல்லாமே அப்படியே புக் பேக்கில் இருக்கிறதும் இருக்கும், இன்டீரியர் கொஷின் இருக்கும். ஸோ 21லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினு டே 3க்கானது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 31லேருந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 கொஷினாவது படிச்சிருங்க. 31லேருந்து 40 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின் வந்து டே 4க்கானது, சரிங்களா? இது எல்லாமே சாப்டர் 3ல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுலேயுமே சாப்டரும் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் ஒரு சில இதெல்லாமே மாறி இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணி தரேன். இப்போதைக்கு கொஷினை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. 31லேருந்து 40 வரைக்கும் டே 4. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டனி, பியூர் சயின்ஸ் பாட்டனி. ஸோ இங்கிலீஷ் மீடியம் பியூர் சயின்ஸ் பாட்னி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த கொஷினை மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கு ஆல்ரெடி டே 1 and 2ல் 20 கொஷின் பார்த்தாச்சு. இதில் மீதி இருக்கக்கூடியது, சரிங்களா? 21லேருந்து 30 வரைக்கும் இது வந்து டே 3க்கான கொஷினாக மார்க் பண்ணி வச்சிங்க. இது வந்து 21லேருந்து 30 வரைக்கும் டே 3க்கானது. அதுக்கடுத்து 31 to 40, சரிங்களா? 31லேருந்து 39 வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேணால் சேவ் பண்ணி வச்சிங்க. ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். இதில் 1 or 2 கொஷின் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், சரிங்களா? அதுக்கடுத்து 40 வரைக்கும் இது எல்லாமே செகண்ட் லெசனில் இருக்கக்கூடியது. இது வந்து டே 4க்கு 31 to 40. நான் சொல்கிறது எல்லாமே புரியுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
பாட்டனி தமிழ் மீடியம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தது பாட்டனி பியூர் சயின்ஸு இங்கிலீஷ் மீடியம், இது பாட்டனி பியூர் சயின்ஸு தமிழ் மீடியம். பியூர் சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் நம்ம பேஜ் நம்பர்ஸ் வைஸாக கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஏன்னா அதுக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் இருந்துச்சு. மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து பேஜ் வைஸாக இருக்கக்கூடிய கொஸ்டினும் ட்ரை பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு குவார்ட்டர்லிக்குள்ளாரே ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறேன். இல்லைனா பேஜ் நம்பர் இல்லாத கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து 21 வந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டினு டே 3க்கானது. இது பேஜ் நம்பர் 15, 16 இது எல்லாமே இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ பியூர் சயின்ஸு தமிழ் மீடியத்துக்கு மட்டும் நம்ம பேஜ் நம்பர் போட்டிருக்கோம். மற்ற இதுக்கும் நம்ம வந்து உடனே அப்டேட் பண்ணோம். அதுக்கடுத்து 31லேருந்து 40 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் டே 4க்கானது. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 31லேருந்து 40 வரைக்கும். இந்த 36க்கு மேலே பார்த்திங்கன்னா செகண்ட் லெசனில் இருக்கும். 35 கொஸ்டின் வரைக்கும் மட்டும்தான் ஃபஸ்ட் லெசனு, 36க்கு மேலே தேர்ட் லெசன். ஸோ இந்த 40 மெண்டல் தன் ஆய்வுக்கு பட்டணச்செடியை ஏன் தேர்வு செய்தார், இது வரைக்கும் நோட் பண்ணி வச்சுங்க. இது டே 4க்கானது. ஏன் 2 நாளைக்கே சேர்த்து ஒரே நாள்லேயே சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு டைம் அந்தளவுக்கு போதுமானதாக இருக்காது டெய்லியும் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் 2 நாள் வீடியோஸை ஒரே நாளில் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து இது பயோ பாட்னி தமிழ் மீடியம் சரிங்களா. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. பயோ பாட்னி தமிழ் மீடியம் 21லேருந்து 30 வரைக்கும் இது டே 3க்கானது. ஃபஸ்ட் லெசனில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா. 21லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 31லேருந்து 40 வரைக்கும் இது வந்து டே 4க்கானது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 34 வரைக்கும் சாப்டர் 1ல் இருக்கும், 35க்கு மேலே சாப்டர் 2ல் இருக்கும். ஸோ அதனால் அதை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுங்க. 35க்கு மேலே சாப்டர் 2ல் இருக்கும் 40 வரைக்கும் சரிங்களா. இது பார்த்துங்க. அதற்கடுத்து பயோ பாட்டனி இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா. பயாலஜி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ டே 1 and 2 வந்து அப்டேட் பண்ணியாச்சு. டே 3 பார்த்திங்கன்னா 21லேருந்து 30 வரைக்கும் இதுவும் வந்து சாப்டர் 1ல் தான் இருக்கும் சரிங்களா. எர்கோகேமியில் ஆரம்பித்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்பம் வரைக்கும் டே 3க்கு படிச்சுங்க. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க அல்லது ஸ்க்ரீன்ஷாட்டு ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்சுங்க. அதுக்கடுத்து டே 4க்கு பார்த்திங்கன்னா 31லேருந்து 40 வரைக்கும் சரிங்களா. இதில் 5 மார்க்ஸு 3 மார்க்கு 2 மார்க்கு எல்லாமே மிங்கிளாகி தான் நமக்கு வரும். ஸோ அதனால் மார்க் பண்ணி வச்சுங்க. 29, 30 இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 35 இருக்குது பார்த்திங்களா. 35லேருந்து செகண்ட் லெசனில் இருக்கும். 35வது கொஸ்டின்லேருந்து செகண்ட் லெசனு, 34 வரைக்கும் தான் ஃபஸ்ட் லெசன் சரிங்களா. இது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதற்கடுத்து பயோசுவாலஜி தமிழ் மீடியம் இதுலேயுமே 20 கொஷின்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதுக்கடுத்து இதில் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே ஆட் பண்ணோம். நான் புதுசாக ஆட் பண்ணேன்னா எந்த கொஷினும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 வரைக்கும், இப்போதைக்கு 21லேருந்து 26 வரைக்கும் நோட் பண்ணி வச்சிங்க. இது வந்து டே 3க்கானது. செகண்ட் லெசனில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து 26லேருந்து 30 சரிங்களா. இதில் 27 வரைக்கும் செகண்ட் லெசனில் இருக்கும். 28, 29, 30 இந்த கொஷின்ஸ் எல்லாமே தேர்ட் லெசனில் இருக்கும். இது வந்து டே 3க்கான கொஷின்ஸு. அதுக்கடுத்து டே 4 பார்த்தீங்கன்னா 31லேருந்து 40 வரைக்கும் இது தேர்ட் லெசனில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இந்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 6th லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இது தமிழ் மீடியம் பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பயோசுவாலஜி இங்கிலீஷ் மீடியம் இது வந்து டே 21லேருந்து 30 வரைக்கும் சரிங்களா. இதில் 21லேருந்து 26 வரைக்கும் செகண்ட் லெசனில் இருக்கும். 27லேருந்து மீதி 30 வரைக்கும் பார்த்திங்கன்னா தேர்ட் லெசன் இருக்கும். 21லேருந்து 30 வரைக்கும் டே 3க்கான வீடியோஸ் சரிங்களா கொஷினு. ஸோ அதை வந்து நோட் பண்ணி படிச்சுருங்க அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 31லேருந்து 40 வரைக்கும் இது வந்து தேர்ட் லெசனில் நம்ம வந்து பார்க்கலாம். டே 4க்கான வீடியோ சரிங்களா. இதையும் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் 5 and 6க்கு அப்டேட் பண்ணுறேன். கொஷின்ஸும் ஒரு சில இது அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பேஜ் நம்பர் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பேஜ் நம்பர்ஸோடு வேணுமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டீரியர் 1 மார்க்ஸ் இதெல்லாமே கேட்குறாங்க. ஸோ இன்டீரியர் 1 மார்க்ஸு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து புக்கு வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஈவன் ஃப்யூச்சர்
பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக படித்தாலே போதும், ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் டாப் 20 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.